பாடல் 24. கின்னங் குறித்தடியேன் செவிநீயன்று கேட்கச் சொன்ன குன்னங்குறிச்சி வெளியாக்கி விட்டது கோடுகுழல் சின்னங் குறிக்கக் குறிஞ்சிக் கிழவர் சிறுமிதனை முன்னங் குறிச்சியிற் சென்று கல்யாணம் முயன்றவனே. பதவுரை. ஊது கொம்பும் புல்லாங்குழலும் திருச்சின்னங்களும் ஒலிக்க குறிஞ்சி நிலத்திற்கு உரியவர்களாகிய வேடர்களின் திருப்புதல்வியாராகிய வள்ளியம்மையாரை முற்காலத்தில் குறிஞ்சி நிலத்து சிற்றூரில் போய் கல்யாணம் செய்து கொள்ள முயன்றவரே, அடியேனுடைய துன்பத்தை தேவரீர் திருவுளத்தே குறிக்கொண்டு அத்துயரத்தை நீக்கும் பொருட்டு அடியேனுடைய காதில் கேட்குமாறு தேவரீர் அந்த நாளில் உபதேசித்தருளிய இரகசியம் மெய்ஞான மலைமேலுள்ள அருளூரிலே அடியேனை சுத்த பரவெளி ஆக்கிவிட்டது. விரிவுரை. அருணகிரி சுவாமிகள் திருவருணையில் உள்ளம் உடைந்து இனி உயிர் துறப்பேன் என்று வல்லாளன் புதுக்கிய கோபுரத்தினின்றும் கீழே விழ அத்துன்பத்தைக் கண்ட கருணை கடலாகிய கந்தப்பெருமான் குருவாக வெளிப்பட்டு சுவாமிகளை தாங்கி மௌனோபதேசம் புரிந்தனர். இவ்வரலாற்றை இப்பாடல் உணர்த்துகின்றது. கின்னம் என்றால் துன்பம். கின்னம் கலையும் கிருபைசூழ் சுடரே. இது அனுபூதி வாக்கு. தனக்கு ஆறுமுகப் பெருமான் உபதேசித்த தன்மையை பல இடங்களில் அடிகள் விளக்கியிருக்கின்றனர். எட்டிரண்டும் அறியாத என் செவியில் எட்டிரண்டும் இதுவாம் மிலிங்கமென எட்டிரண்டும் வெளியா மொழிந்த குரு முருகோனே. வல்லிக்கோனன்றெனக்கு உபதேசித்த தொன்றுண்டு அரிதாகிய மெய்ப்பொருளும் கடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா. குன்னம் என்றால் இரகசியம். குருநாதன் மாணவன் காதில் இரகசியமாக கூறுவது. இங்கே குறிஞ்சி நில ஊரில் ஞானமலையை சார்ந்த திருவருளூரை உணர்த்தியது, வெளியாக்கிவிட்டது. ஆன்மாவை சுத்த வெளியில் கலக்க வைத்துவிட்டது. யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே. இதுவும் அனுபூதி வாக்கு. மெய்யுணர்ந்த வாதவூர் மலையை சுத்த வெளியாக்கி கலந்து கொண்ட வெளியே. இது திருவருட்பா. வெளியாக்கிவிட்டது என்பதற்கு வெளிப்படுத்தி விட்டது என்று பொருள் கூறுவாரும் உளர். குறிஞ்சி நிலத்தில் வேடுவர்கள் ஊது கொம்பு, வேங்குழல், சின்னம், உடுக்கை முதலிய வாத்தியங்களை ஒலிப்பர். கிழவர் என்றால் உரியவர். குறிஞ்சி நிலத்திற்கு உரியவர் வேடர். திருப்பரங்குன்றத்திலே திருமாலும் திசைமுகனும் தேவர் தலைவனும் தர தேவகுஞ்சரியை மணந்து எமது கந்தப்பெருமான் கற்பொழுக்கத்தை காட்டி அருளினார். பின்னர் குறிஞ்சியிற் போய் வேடர் செழுந்தினை காத்திருந்த பிராட்டி விலோச்சன அம்புக்கு இலக்காகி அவரை களவிற் புகனர்ந்து களவொழுக்கத்தையும் காட்டியருளினார். கருத்துரை. குறிஞ்சி நிலத்தில் சென்று குறவர் கொடியை மணந்த குமாரமூர்த்தியே, தேவரீர் அடியேனுடைய துன்பத்தை நீக்க திருவுளம் கொண்டு என் செவியில் உபதேசித்த இரகசியம் அடியேனை ஞான வெளியாக்கி தன்மயமாக்கிக் கொண்டது.